श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती ஸ்ரீ ஊவே மன்னார்குடி கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் அருளி செய்தது. இன்றைய தினம் 98வது ஸ்லோகத்திலிருந்து அனுபவிக்கலாம். குழந்தை வெங்கடநாதனுடைய அழகும் அவனுடைய லீலைகளும், குழந்தை மூமெண்ட்ஸ், தவழ்ந்து போகிறது, நிற்கிறது, நடக்கிறது, அதெல்லாம் அனுபவிக்கிறார் சுவாமி. சித்திரக சுந்தரவதனம் பாலம் லம்பாலகம் சமாலோக்கிய ஜனனி முமுதே நிதராம் நந்தகுமாரம் யசோதேவ. சித்திரக சுந்தரவதனம் பாலம் லம்பாலகம் சமாலோக்கிய ஜனனி முமுதே நிதராம் நந்தகுமாரம் யசோதேவ. அழகாக அலங்கரிக்கப்பட்ட முகம் வெங்கடநாதனுடைய முகம், குழந்தையினுடைய திருமுகம். நெற்றியில் அப்படி குழல் கற்றை, சுருளான ஒரு குழல் கற்றை நெற்றி மேல் விழுகிறது. அந்த குழல் கற்றையை பார்த்ததும் குழந்தை கிருஷ்ணனை பார்க்கறது போலவே யசோதை குழந்தை கிருஷ்ணனை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டாலோ அதே போல தோத்தாரம்பையும் தன்னுடைய குழந்தை வெங்கடநாதனை பார்த்து சந்தோஷப்பட்டாள். கலகாயுத குந்தளம் கலாபே கருணோன்மாதக விப்ரமம் மகோமே அனுயாயி மனோஜ்ஞவம்சனாலை அவதுஸ்பர்ஷித வல்லவி விமோகைன. சுவாமி, அந்த குந்தளம் கலாப்பை, இந்த குந்தளம், அந்த அழகா அந்த குளர்கற்றை நெற்றியில் விழுவதே ஒரு அழகு. குட்டில அலக்க சம்யுக்தம் அப்படின்னு அந்த பேபி கிருஷ்ணா, அதை எல்லாரும் அவ்வளவு ரசிப்பார்கள். அந்த குளர்கற்றை பாலம் லம்பாலகம் ரொம்ப அழகாக ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் யசோதை கண்ணனை. அதே போல் தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளேன்னு சொன்ன மாதிரி, குலசேகர ஆழ்வார் சொன்ன மாதிரி இங்கே தோத்தாரம்பை அவ்வளவு சந்தோஷப்படுறாளாம். அதுக்கு அடுத்தது 99வது ஸ்லோகத்தில் குழந்தை முழங்காலில் தவழ்கிறது. விகலல்லாலீபாலஹ சிஞ்சன்மஞ்சீர மாட்டஜானுபியாம் பிதுரக்ரதோ விதேரிவ ஹம்ச சஞ்சுகிரஹீத பிசனாளஹ. விகலல்லாலீபாலஹ சிஞ்சன்மஞ்சீர மாட்டஜானுபியாம் பிதுரக்ரதோ விதேரிவ ஹம்ச சஞ்சுகிரஹீத பிசனாளஹ. குழந்தை முழங்காலில் தந்தையை நோக்கி தவழ ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த கணுக்கால் சதங்கைகள் மதுரமாக ஒலிக்கிறது. கணுக்காலில் இருக்கிற அந்த சலங்கைகள் அது தவழும்போது அப்படி ஒலிக்க அது தவழும்போது வாயிலேருந்து உமிழ்நீர் வடிகிறது. அந்த எஃபர்ட்னால் வாயில் சலைவா உமிழ்நீர் வடிய அந்த காட்சி எப்படி இருக்குன்னு கவி அனுபவிக்கிறார். ஒரு ஹம்ச பட்சி, ஒரு அன்னம் தாமரை தண்டை தண்ணியிலேருந்து எடுத்து அதனுடைய அலகில் கொத்தி கொண்டு பிரம்மதேவனை நோக்கி செல்வது போல இருந்துதான். அந்த உதாரணத்தை பாருங்க. பிரம்மா இங்கே வந்து அனந்தசூரி பிரம்மா மாதிரி. ஏன்னா அவர் பிரம்மாவை எவ்வளவு நம்ம மதிக்கிறோமோ அவ்வளவு அனந்தாரியவரும் மதிப்பார்கள் மக்கள். ஸ்வான் வந்து அந்த ஹம்ச பட்சி வந்து பிரம்மாவோட ரொம்ப பெட்டு. இங்கே இந்த குழந்தையும் அப்பாவுக்கு செல்லம். அந்த அன்னப்பட்சியும் அவ்வளவு அழகாக இருக்கும், குழந்தையும் அவ்வளவு அழகாக இருக்கு. அன்னப்பட்சி அந்த தாமரை பூவை வாயில் வச்சுருக்கு, தாமரை தண்டை. அதே மாதிரி இங்கே குழந்தையுடைய உமிழ் நீர் வெளியில் வருதான். அந்த உமிழ் நீரை பார்த்தா ஏதோ அப்படியே கீழே அப்படியே ஒரு கண்டினியூவஸ்
கண்டினியூவஸ் ஃப்ளோ, அது தண்டு மாதிரி இருக்கு அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி. உத்திஷ்டந்தம் திருஷ்டுவா மணிடோலா ஸ்ருங்கலாம் சமாலம்பிய கிருத்வா புரதः காஞ்சித் யஷ்டிம் தமசீச்சரன் முதா ஜனனி. உத்திஷ்டந்தம் திருஷ்டுவா மணிடோலா ஸ்ருங்கலாம் சமாலம்பிய கிருத்வா புரதः காஞ்சித் யஷ்டிம் சமசீச்சரன் முதா ஜனனி. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறது. வளர்ந்து மாணிக்கத் தொட்டிலோட சங்கிலியை பிடிச்சுண்டு மெதுவாக எழுந்துக்கிறது, படிப்படியாக எழுந்துக்கிறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. அதனால் அந்த ரொம்ப சந்தோஷப்பட்டு களிப்படைந்து மகிழ்ந்த தாய் தோத்தாரம்பை ஒரு சின்ன குச்சியை கொடுக்குறா குழந்தைக்கு, நடக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறா. குழந்தை நடக்க ஆரம்பித்ததும் முதல்ல ஒரு குச்சி வேணும். அது ஸ்டேபிளாக இருக்கணும், பிடிச்சிண்டு ஏந்துக்கிறதுக்கு. ஒரு சேர், ஒரு கட்டில், அது மாதிரி நடக்கும்போது அது மூவ் ஆகணும். அந்த குச்சி எல்லாம் அதை கொடுக்குறா அவளுக்கு. அதுவும் அந்த தொட்டில் மாணிக்க தொட்டிலாக இருக்கான். அவள் ரொம்ப ஏழை, ரொம்ப அவ்வளோ ஒன்றும் பணக்காரெல்லாம் கிடையாது. அது தோத்தாரம்பை அனந்தசூரி. இருந்தாலும் குழந்தை அவ்வளோ செல்ல குழந்தையாக இருப்பதால் அதுக்காக மாணிக்க தொட்டில் கட்டியிருக்காங்க அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை முன்னாடி அதை நடக்க விட்டு ஒரு 2 ஸ்டெப் வச்ச அப்புறம் தூக்கிக்கிறான். இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு குழந்தை ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நம்ம உடனே அதை பிடிச்சிண்டு நடத்தி கொடுத்து அப்படி பண்ணக்கூடாது. அது எஃபர்ட் எடுத்து ஆரம்பித்த அப்புறம் அதுக்கு அதாவது தே ஹாவ் அவர் பேக் அப்படின்னு நம்ம சப்போர்ட் இருக்குன்னு அது தெரிஞ்சதுன்னா கான்ஃபிடெண்ட்டாக முன்னாடி எடுத்து வைக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார், மெசேஜ் கொடுக்குறார் இந்த இதில். அதுவும் யதிபதி பணிதிச லதாயா அச்சிராட்சம் வர்தயிஷ்யமானாயாக வியத்யுதது பக்னைவ சக்ரமிதும் பாலாவலம்பிதோ தண்டः. யதிபதி பணிதி லதாயா அச்சிராட்சம் வர்தயிஷ்யமானாயாக வியத்யுதது பக்னைவ சக்ரமிதும் பாலாவலம்பிதோ தண்டः. குழந்தை நடப்பதற்கு ஒரு துணையாக ஒரு கோல் கொடுத்தான் போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அந்த கோல் வச்சுட்டு அது நடக்கிறதுக்காக கண்டினியூவஸாக ஒரு சப்போர்ட்டுக்காக இருக்குது. அது எப்படி அந்த கோல் இருக்குன்னா, பின்னாளில் பிரகாசிக்க போகும் எதிராஜனின் ஸ்ரீசூக்திகளுக்கு ஒரு கொம்பாக அமைந்ததாம். எதிராஜர் ஸ்ரீசூக்திகளான கொடிக்கு இது அவர் வேதாந்த தேசிகனுக்காக அந்த கொடுக்கப்பட்ட அந்த குச்சி ஒரு கொம்பாக, கொழு கொம்பாக இருந்தது என்றார். அதாவது பிற்காலத்தில் வேதாந்த தேசிகன் ராமானுஜ சூக்திகளை பிரகடனப்படுத்துவதற்காக, வெளியில் உலகத்திற்கு தெரிவிப்பதற்காக நிறைய கிரந்தங்கள் இயற்றப் போகிறார். விசிஷ்டாத்வைத்தம் என்னும் பயிருக்கு வேலி அமைத்தார் அவர் அப்படின்னு அப்பைய தீட்சிதர் சொல்வார். அப்படின்னா இந்த அத்வைத்த ஆடு, அப்பைய தீட்சிதர் என்ற ஆடு எப்பொழுதும் அந்த விசிஷ்டாத்வைத்த பயிரை மேய்ந்திருக்கும் அப்படின்றார் அப்பைய தீட்சிதர். அப்படி வேதாந்த தேசிகன் வேலி அமைத்தார் அப்படின்னா அவ்வளவு ஆச்சரியமாக. அதுவும் தாத்பரிய சந்திரிகா, தத்துவ டீகா அப்படின்னு ராமானுஜ சுக்தி கீதா பாஷ்யத்துக்கு எழுதினார். அதனுடைய விசிஷ்டாத்வைத்த தத்துவத்தை சர்வார்த்த சித்தியில் எழுதினார். எதிராஜ சப்தத்தை சங்கல்ப சூரியோதயத்தில் ராமானுஜருடைய வைபவத்தை தெரிவித்தார். அவருடைய ஸ்ரீசுக்திகளின் பெருமைகளை தெரிவித்தார். தானே ஸ்லோகங்கள் அதிகரண சாராவளி எழுதினார். அந்த ஸ்ரீபாஷ்யத்தை சததூஷணி எழுதி பரமத நிரசனம் பண்ணார். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக அவர் ரொம்ப அழகாக எதிராஜ ஸ்ரீசூக்திகளை ஜெயதி எதிராஜ சூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளின்னு ஜெயதி வெற்றி கொடி நாட்டினார். எப்படி இந்த குழந்தைக்கு நடக்க துணையாக இருந்த கோல் பிரகாசிக்க போகும் எதிராஜனின் ஸ்ரீசூக்திகளுக்கு ஒரு கொழு கொம்பாக இருந்ததுன்னு. அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்ருத்வார்பகஸ்ய பிதரௌ களபாஷணமித்யமம் சாதாம் அமரா அமிர்தமமோக்ஷ்யன் யதி தே தனயான லப்ஸ்யந்த. ஸ்ருத்வார்பகஸ்ய பிதரௌ களபாஷணமித்யமம் சாதாம்
அமரா அமிர்தமம் மோக்ஷன் எதிதே தனயான லப்சியந்த. குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு வள்ளுவன் வாக்கு. அதாவது புல்லாங்குழலை விட யாழை வீணையின் நாதத்தை விட அழகான இசை, கேட்பதற்கு இனிமை எது அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளின் மழலை சொல். அது இதெல்லாம் விட அழகு அப்படின்னா அப்படி அழகாக இருக்குமா? புல்லாங்குழலை விட தெய்வீக இசையை விட அழகாக இருக்குமா? வீணையின் நாதத்தை விட அழகாக இருக்குமா? அப்படின்னா இருக்கும். தன்னுடைய குழந்தைகளின் மழலை சொல். இங்கே அதே தான் வருது. குழந்தையின் வெங்கடநாதனின் இனிமையான மழலை பேச்சால் மனமகிழ்ந்தனர் பெற்றோர். சுவாமி ஸ்ரீ அனந்த சூரியம் தோத்தாரம்பை இந்த மாதிரி ஒரு புத்திரனை பெற்றால் தேவர்கள் கூட அமிர்தத்தை புறக்கணிப்பரோ என்று எண்ண தோன்றுகிறது. அப்படி அமிர்தத்தை போய் யாராவது புறக்கணிப்பார். எப்போ அவர்களுக்கும் இந்த மாதிரி குழந்தைகள் கிடைத்து அந்த குழந்தை மழலை சொல் பேசினால் நிச்சயமாக அமிர்தத்தையும் புறக்கணிப்பர் என்கிறார் சுவாமி. ஏன்னா அவ்வளோ குழந்தையுடைய பேச்சு அவ்வளோ டெலிஷியஸ், அமிர்தத்தை விட ஆனந்தம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.